ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்னைக்கான சார்ட். இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் ஃபார் 7ஆம் தேதி இன்னைக்கு. அப்புறம் நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் ஃபார் 7ஆம் தேதி இன்னைக்கு காலையில் 7:24க்கு ரெண்டுமே போஸ்ட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் இங்கே கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், 24,450 கால் ஆப்ஷன், 24,650 புட் ஆப்ஷன். சேம் சென்செக்ஸ்லேயும் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வருது மேலே சென்செக்ஸும் கொடுத்தாச்சு. சேம் 80,000 கால் ஆப்ஷன், 81,000 புட் ஆப்ஷன். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எல்லாமே முன்கூட்டியே கொடுத்தாச்சு. பட் வழக்கம் போல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கேப் டவுன். ஏன்னா இது வந்து நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். எஸ்டர்டே ஐ செட் இன் திஸ் வீடியோ. அது எஸ்டர்டே வீடியோ நம்ம டெய்லி போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து புட் சைடு காட்டுறதுனால ஒன்று மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கடகடன் புட் சைடு போகும். இல்லைனா கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி கால் ஆப்ஷனுக்கு கால் சைடு கொஞ்சம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கேப் டவுன் ஆகிடுச்சு. கேப் டவுன் அல்லது கேப் டவுன் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும். அதாவது இந்த கால் ஆப்ஷன், இந்த புட் ஆப்ஷன் மட்டும் மாறும். உள்ள பாயிண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதன்படி நம்ம வந்து 9:20க்கு அப்புறம் நிஃப்டியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றியாச்சு அண்ட் சென்செக்ஸ்லேயும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டியில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நிஃப்டி 24,400 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் மார்க்கெட் வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சுற்றுச்சு. சுற்றினதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனும் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு நிஃப்டியில் வந்து ப்ரீமியம் டிகே தான் நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் டுடே எக்ஸ்பைரினால ப்ரீமியம் டிகே தான் அதிகம். அதனால் நிஃப்டியை வந்து இன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள், சென்செக்ஸ் பக்கம் போங்கன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட சார்ட் க்ளோஸ் பண்ணுறேன், சென்செக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது சென்செக்ஸ்லேயே பாருங்கள், நிஃப்டியில் எவ்வளோ பெருசாக, அதாவது ரெண்டுமே பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே இருந்தது. பட் சென்செக்ஸில் கொஞ்சமாக தான் மேலே இருக்குது. இப்போ இதுலேயும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மாறியாச்சு. 80,000 கால் இருந்தது, 79,900 கால் ஆப்ஷன். 81,000 புட் இருந்தது, அதே 80,900 புட்டாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே போயிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து தொடப்போகுது. ஸோ அப்போ நம்ம புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணும், பிரேக் ஈவன் பாயிண்ட்டோ இல்லை செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வரும் கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன, 729. 729க்கு ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. 900 பாயிண்ட்ஸ், அதாவது 950 வரைக்கும் போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் போச்சு. அதுக்கப்புறம் போய் 1111 ஹை போச்சு. சேம் இந்த சைடு பாருங்கள், கால் ஆப்ஷனில் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போச்சு. நம்ம டார்கெட் எது வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னா, இங்கே கால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே தொடுற வரைக்கும். இங்கே தொடும்போது இங்கே வந்து ப்ரீமியம் டிகே வந்து பெருசாக நடக்கும், மார்க்கெட் ரைசிங் வந்து கம்மியாக தான் நடக்கும்னு இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து புட் ஆப்ஷன் இங்கே எடுத்திருக்கப்ப கால் ஆப்ஷனில் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணாலே நான் எக்ஸிட் ஆயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்திருந்தா இந்த ஒரு பிக் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே வந்து ரெட் கேண்டில் பெருசாக இருக்கும்போது இங்கே வந்து க்ரீன் கேண்டில் பெருசாக இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொடும்போது இங்கே வந்து இதோட நான் முடிச்சுக்குவேன், 1050ஓட இதோட ஹை. ஸோ இதில் என்னோடய டார்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஸோ 729 கிட்டத்தட்ட ஒரு 750க்கு பை பண்ணி 1050, ஒரு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து இங்கே கேப்சர் ஆகிருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து ஹோல்டு பண்ணுவான். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், ஆஸ் பர் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, மார்க்கெட் செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆகும்போது இங்கே செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆகுது. ஸோ ஆயிடுச்சா? இப்போ சேம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கால் ஆப்ஷனில் வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட். அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து தேர்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் வந்து அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட், அதாவது 379லேருந்து 654 வரைக்கும் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட். அதுக்கப்புறம் போய் பாருங்கள், நம்ம கரெக்டாக டார்கெட் போய் டச் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா காய்ஸ்? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. பட் திங்கள், செவ்வாய், புதன் வந்து மார்க்கெட் சைட்வேஸ் அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டாலையும் கொஞ்சம் குளறுபடிகள் இருந்தனால மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகலை. பட் அதுக்காக இன்றைக்கி மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி எக்ஸ்பைரின்றனால. ஸோ சேம் தான், சென்செக்ஸ் எப்படியோ நிஃப்டியும் அதே தான், நிஃப்டி எப்படியோ சென்செக்ஸும் அதே தான். பட் நிஃப்டியில் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால நான் முன்னாடியே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன், நிஃப்டியில் வந்து வெளியே வந்துடுங்க, பிகாஸ் இன்றைக்கி டிகே அதிகமாக இருக்குது எக்ஸ்பைரினாலன்ட்டு.
பட் ஆஸ் பர் வந்து அங்க நடந்த மாரி இங்க பாருங்க ஒரு பிக் கேண்டில்ல புட் ஆப்ஷன் சைட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ரேலி குடுத்து 3 பாயிண்ட்ட டச் பண்ணியிருக்கு. சேம் இங்க 2ண்ட் பாயிண்ட்லேருந்து 1 பாயிண்ட்டுக்கு ரொம்ப கீழயே போயிருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி. இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம எக்ஸ்பைரில வழக்கம் போல 0 டூ ஹீரோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்ட்டா சொல்லுவோம். அதே மாரி இன்னைக்கும் சொன்னோம். பட் வந்து டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க இன்னைக்கு சார்ட் ப்ரொவைட் பண்ணதும் ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி 9:20 குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணோம். அதில கால் ஆப்ஷன் கம்மியாவும், புட் ஆப்ஷன் அதிகமாவும் இருந்தது. பட் சென்செக்ஸ்ல புட் ஆப்ஷன் அதிகமாவும், கால் ஆப்ஷன் கம்மியாவும் இருந்தது. இது எல்லாமே 9:25 இருக்கு. ஸோ அப்பவே என்ன சொல்ட்டேன், மார்க்கெட் வந்து புட் சைடு தான் போணும். மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செயின் அனலைஸ் படி புட் ஆப்ஷன் செயின் காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து புட் சைடு தான். ஸோ புட் சைடு ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க. ஆப்ஷன் பிரீமியம் ஆர் ஃபுல்லி டீகேட். பிரீமியம் பிரைஸ் ஆர் வெரி லோ. மை அட்வைஸ் இஸ் டோன்ட் ட்ரேட் இன் நிஃப்டி டுடே. கோ டூ சென்செக்ஸ். ஸோ 9:30க்கு முன்னாலயே குடுத்தாச்சு. அதனால நிஃப்டி வந்து இன்னைக்கு விட்டுருங்க சொல்ட்டேன். சொன்ன மாரி நிஃப்டி வந்து பிரீமியம் டீகே தான் ஃபுல்லா. பிளஸ் அதுவும் இல்லாம பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் அளவுக்கு கிளியரா இல்ல. ஸோ சேஃபா இருக்கிறவங்க சென்செக்ஸ் போலாம். நீங்களே சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சார்ட் இஸ் கோயிங் இன் கால் சைடு. ஆப்ஷன் செயின் டேட்டா ஷோயிங் இன் புட் சைடு. இது வந்து 9:30 அதாவது இந்த டயத்துல நம்ம வந்து இந்த குளறுபடிகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ இது வந்து நிஃப்டி. ஸோ எங்க ஓகே. நிஃப்டில ஹாஃப் டே வரைக்கும் புட் சைடு தான் இருந்தது. இங்க என்ன நடந்திருக்கு? ஓகே. டுடே ஆல்சோ ஆப்ஷன் செயின் சார்ட் கோயிங் இன் கால் சைடு. அதாவது 9:30க்குள்ள வந்து இந்த மாரி போற மாரி நடந்தது. பட் திரும்ப வந்து புட் சைட்ல போயிடுச்சு. ஸோ இஃப் மார்க்கெட் டர்ன் டூ புட் சைட் டேக் என்ட்ரி. அதர்வைஸ் டோன்ட் ட்ரேட். அதாவது மார்க்கெட் புட் சைட்ல போனா மட்டும் என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பாருங்க 9:30க்கு. ஸோ 9:30க்கு நமக்கு வந்து கொஞ்சமா கிளியர் குடுத்து 9:35ல தான் நமக்கு வந்து ரன் ஆச்சு. ஸோ அதே மாரி போயிடுச்சு. இடையில ஒரு சின்ன சின்ன கன்ஃப்யூஷன் இருந்தது. ஏன்னா மார்க்கெட் ராலி ஆயிட்டு இருக்கும்போது, நமக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுது பாருங்க. சென்செக்ஸ்ல புட் சைடு தான் இருக்கு. பட் நிஃப்டில கால் சைடா காட்டிட்டு இருந்தது அதிகமாக. ஸோ நிஃப்டில வந்து விட்டுருங்க. சென்செக்ஸ் மட்டும் இருங்க. ஸோ நிஃப்டில எடுத்திருந்தா சின்ன ப்ராஃபிட்டோட வெளிய வந்துருங்க. இங்க பாருங்க டோன்ட் வெயிட் ஃபார் லாங் ப்ராஃபிட். புக் லோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தேன். இதுவும் இல்லாம நம்ம செட்டப்புக்குள்ள நமக்கு என்ட்ரி கிடைச்சிருந்தா மட்டும் தான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ் பர் நம்ம செட்டப்புக்குள்ள நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. நல்ல ரேலியும் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க மறுபடியும் அகைன் ஐவி இஸ் ஃபேவர்ட் டூ புட் சைட். ஸோ மறுபடியும் புட் சைடு போயிருக்கு, புட் சைடு போயிருக்கு. அதனால 10:30 மணிக்கு மேல ஃபுல்லா புட் சைடு தான் போயிருக்கும். நீங்க சார்ட்டே பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு கிளியரா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 2 மணிக்கு நான் வந்து 0 டூ ஹீரோ குடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு சொல்லியிருந்தேன். பட் அப்ப என்ன சொன்னேன், ஸ்டில் தேர் இஸ் நோ இண்டிகேஷன் 1:50க்கு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 24,450 கால் ஆப்ஷன் அதாவது 24,450 வந்து அப்ப ரூ. 6ல இருந்தது. ஸோ ரூ. 5 வரும்போது பை பண்ணுங்க. ஹீரோ டூ 0 ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு பாருங்க. கரெக்ட்டா 9:59க்கு எனக்கு வந்து ஒரு கால் இது வந்து என்னோட கால் ஹிஸ்ட்ரி. அப்போ வந்து எனக்கு கால் வந்தது. ஸோ அதனால என்ன அட்டெண்ட் பண்ண அதாவது அப்டேட் பண்ண முடியல. ஸோ கால் முடிச்சுட்டு 2:05க்கு தான் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கேயோ பறந்துருச்சு. நீங்களே பார்க்கலாம். இங்க பாருங்க மணி 2:05 அதாவது நான் 1:50க்கு 55க்கு இங்க கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அங்கருந்து நான் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்க கால் சைட்ல எவ்வளோ பெரிய ரேலின்னு. சாரி காய்ஸ். ஸோ நல்ல ரேலியே குடுத்தது. பட் வந்து நம்ம டைமிங் மிஸ் பண்ணனால அந்த ரேலிய வந்து கேப்சர் பண்ண முடியல. மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க திடீர்னு ரேலி ஃபயர் பண்ணனால புட் சைட்ல வந்து நமக்கு வந்து இங்க திரும்ப வந்து புட் சைட்ல இங்க ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருந்தேன். 24,400 புட் ஆப்ஷன் என்ட்ரி பிலோ ₹5 டார்கெட் 1520 அப்படின்னு. பட் வந்து கால் சைடு ஃபயர் ஆனனால புட் சைடு வந்து டீகே ஆகல. அதே ₹5, ₹4, ₹6லே சுத்திட்டு இருந்தது. ஸோ தேர் இஸ் நோ லாஸ். ஸோ இந்த கேன்சல் ப்ளீஸ் எக்ஸிட்ன்னு குடுத்துரு. அதாவது புட் சைட்ல வந்து எக்ஸிட் ஆக சொல்லிட்டேன். பட் அங்க வந்து நோ லாஸ். அதாவது அப்பயும் மார்க்கெட் வந்து 5.2, 5.3ல தான் இருந்தது. ஸோ நம்ம ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கால் சைடு நமக்கு ஃபுல் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டேட்டா வந்து கொஞ்சம் குளறுபடியா தான் இருந்தது. மாறிக்கிட்டே இருந்தது. அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஃபுல்லா நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து நமக்கு திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் வந்து நமக்கு சரியா அமையல. மத்த எல்லா நாளும் நல்லா அமைந்தது. சாரி இன்னைக்கு தான் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அமைஞ்சிருக்கு. அதில என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ். அதில என்ன சின்ன வருத்தம்னா, நான் வந்து பல வருஷமா இதில இருக்கிறனால எனக்கு தெரியும்.
மார்க்கெட் வந்து நம்மள அலைய விட்டு கடைசி வந்து அ நம்ம என்னைக்கு எதிர்பார்க்கலையோ அன்னைக்கு தான் பெரிய ரேலி குடுக்கும்னு. அதே மாரி தான் நடந்தது. சொல்றேன் காரணத்த சொல்றேன். நான் இங்கே தெளிவா குடுத்துருக்கேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து யார் எந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலும், அது 10% தான் நமக்கு சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். அதாவது நமக்கு பில்ட் பண்ணும். மிச்சம் வந்து கன்சிஸ்டன்சி 50% அதாவது இந்த 3 நாள் நமக்கு வந்து ரேலி குடுக்கல. ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிட்டே இருந்தது. சைட்வேஸா போயி. ஸோ கன்சிஸ்டன்சி இன்னைக்கும் நம்ம வந்து அதே மாரி வெயிட் பண்ணியிருந்தா பெரிய ரேலிய வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். சென்செக்ஸ்ல இங்க பாருங்க. ஸோ பேஷன்ஸ் 40% அதாவது இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி 10% கன்சிஸ்டன்சி 50% பேஷன்ஸ் வந்து 40% இருந்தா தான் நம்மள இதில வந்து சக்சஸ் ஆக முடியும். ஸோ நம்ம பிரீமியம் குரூப்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. அதாவது பிரீமியம் குரூப்ல இது நம்ம மெம்பர்ஸ். என்ன இது அப்படியே ஓகே. ஸோ நம்ம மெம்பர்ஸ்ட்ட நான் வந்து டெய்லி அப்டேட் கேட்டுட்ருப்பேன். அதில வந்து ஒருத்தர் வந்து நேத்து அதாவது திங்கள், செவ்வாய், புதன் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் வந்து வெட்னஸ்டே வந்து அவருக்கு வந்து எஸ்எல் ஒன்லி ஹிட் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில இருந்தாரு. நான் அது காரணமும் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து நல்ல ரேலி குடுத்திருந்தது. ஆனா நேத்து சைட்வேஸ்ல இருந்தப்பயே நம்மளோட ட்ரேடர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க பாருங்க, கால் ஆப்ஷன்ல வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அதுவும் நான் காரணத்தையும் போட்டிருக்காரு. இங்க பாருங்க. விக்னேஷ் சார் took late entry but after your IV data sir got exit with minimum profit. Later it came to 89. அதாவது அவர் பை பண்ணது எங்க பாருங்க. பை பண்ணது 95ல எக்ஸிட் ஆனது 104ல என்னோட மெசேஜ் பார்த்து. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து பாருங்க 89ல வந்து நின்றுருக்கு. ஸோ தேங்க் யூன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி. ஓகேங்களா காய்ஸ். ஸோ இது வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் குரூப்பு. இதே மாரி ஹார்மோனிக் ஆப்ஷன் குரூப்பும் இருக்கு. இங்க பாருங்க. ஹார்மோனிக் வந்து இந்த மாரி பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு டெய்லி இன்ட்ராடே கிடையாது. யாருக்கு டெய்லி இன்ட்ராடே பண்ண டைம் இல்லையோ, ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் மாரியும், இல்ல டே கேண்டில்ல தான் அது ஒர்க் பண்ணும். ஒரு வந்து ஸ்விங் கேண்டில் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ டே கேண்டில்ல பார்க்கறனால நம்ம மந்த்லி இல்ல வீக்லி ஹோல்டு பண்றவங்க இந்த மாரி இத கத்துக்கிட்டு இதுலயும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல்ல இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சீசா ட்ரேடர் சேனல்ல. இது வந்து நாளைக்கான சார்ட். நிஃப்டில நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்செக்ஸ்க்கு நாளைக்கான சார்ட். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் மார்க்கெட் வந்து புட் சைடு தான் போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் புட் சைடுன்றனால ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா புட் சைடு போகும். இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்ப கால் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் இந்த ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து மாறும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் புட் சைடு போகும் ஓப்பன்ல. ஸோ ஓகே காய்ஸ் தேங்க் யூ. நம்ம ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.